மூல ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் போய் இதே பொழப்ப எடுத்துட்டு பிசாசை விரட்டிக்கிட்டு ஜனங்களை வியாதியிலிருந்து குணமாக்கிட்டு இருக்கிறார். அவருடைய அதிகாரம் என்னத்தை காண்பிக்குது? நினைச்சா அவரால் செய்ய முடியும்னு காண்பிக்குது. இது என்னத்தை காண்பிக்குது? இது எப்படிப்பட்ட ஆட்சி என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன புரிஞ்சுப்பீங்க? இதை செய்ய விரும்புகிறார். இந்த ராஜா எப்படி ஆட்சி நடத்த விரும்புகிறார்? உங்களை விடுவிப்பதன் மூலமாய் ஆட்சி நடத்த விரும்புகிறார். உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறது அவருக்கு ரொம்ப முக்கியமாய் இருக்கிறது. இன்னைக்கு நமக்கு எப்படி உதவுது? இன்னைக்கு நாம இயேசுவை மகிமையுள்ளவராக பார்க்கறது மட்டும் இல்லை, அதிகாரமுடையவராக பார்க்கறது மட்டும் இல்லை, என்னை விடுவிப்பார், என்னை விடுவிக்கிறவர் என்று நாம பார்க்க வேண்டும். என்னை குணமாக்குகிறவர் என்று நாம என்னை விடுவிக்கிறவர், என்னை குணமாக்குகிறவர். ராஜ்யத்தில் இருந்துக்கிட்டு, ராஜ்யத்தின் பிரஜையா இருந்துக்கிட்டு நாம சொல்லக்கூடாது நான் இந்த பிடியில் இருக்கிறேங்க, இந்த கட்டில் இருக்கிறேங்க, இந்த உபத்திரவத்தில் இருக்கிறேங்கன்னு தொடர்ந்து நாம சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா நம்முடைய ராஜா விடுவிக்கிற ராஜா, நம்முடைய ராஜா சுகத்தை தருகிற ராஜா, நம்முடைய ராஜா ஆட்சி நடத்துகிற விதமே இப்படிதான். அப்போ இன்றைக்கு அவரை விசுவாசியுங்கள். உங்களுக்கு என்ன தேவை இருக்குது? இன்னைக்கு ஒருவேளை வியாதியே இருக்கலாம், பல விதமான வியாதிகள் இருக்கலாம் இல்லையா? அன்னைக்கு கூட்டம் கூடிச்சு, பல விதமான வியாதிகள் அதில் காணப்பட்டது அந்த ஜனங்கள் மத்தியில். இன்றைக்கும் ஒரு கூட்டத்தில் பல விதமான வியாதிகள் இருக்கலாம். இயேசுக்கு எல்லா வியாதியும் ஒன்று தான். ஏன்னா அவர் சகல அதிகாரமுடையவர். எந்த வியாதி இருந்தாலும் அதிலிருந்து உங்களை குணமாக்க அவர் விரும்புகிறார். ஏன்னா அவர் ஆட்சி நடத்துகிற விதமே அது, அவர் ஆளுகிற விதமே அது. இந்த வார்த்தையை ஏன் நான் பிரசங்கிக்கிறேன்னா, இந்த வார்த்தைகள் நீங்கள் கேட்டு விசுவாசம் அதன் மூலமாக உங்களுக்கு சுகம் கிடைக்கணும், உங்களுக்கு விடுதலை கிடைக்கணும், உங்களுக்கு மாற்றம் ஏற்பட வேண்டும். வியாதியாக இருக்கட்டும். இங்கே அந்த கான்ட்ராஸ்ட்டை பாருங்கள். ஒருத்தன்ட்டு பிசாசை விரட்டிட்டு ஒரு அம்மாவுடைய ஜுரத்தை சுகமாக்குறாரு. எவ்வளோ பெரிய கான்ட்ராஸ்ட் இல்லையா? நம்ம கண்ணிலேயாவது அந்த கான்ட்ராஸ்ட் பெருசாக தெரியுது. பிசாசு பிடிச்சவங்களுக்கும் ஜுரம் இருக்குது. நம்ம இன்னைக்கு ஜுரம் இருக்கிறத லேசாக நினச்சிக்கிறோம். ஜுரம் தானேங்க, அந்த ஜுரத்தை கூட குணமாக்குறார் இயேசு இல்லையா? அதை கூட அவ்வளோ ஃபாஸ்ட்டாக குணமாக்குறாரு, அவ்வளோ முழுமையாக குணமாக்குறாரு. எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், பெரிய பிரச்சனை, பிசாசே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்தால் கூட, அல்லது சின்ன பிரச்சனையாக கூட இருக்கலாம். எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் இயேசு உங்களை விடுவிக்கிறவராய் இருக்கிறார், குணமாக்குகிறவராய் இருக்கிறார். அப்படி பாருங்க அவரை, அப்படி நம்புங்கள். அவர்கிட்ட இன்னைக்கு சுகத்தையும் விடுதலையும் பெற்றுக்கொள்ளுங்கள்.